தி சென்ட்ரல் பிளாட் ஆஃப் த ஃபில்ம் நம்ம வாத்தியார் அவர்கள் எம்ஜிஆர் சாரோடைய ஃபேன் பாயிசம் தான் இதோடைய கதைக்களம் அப்படின்னு கொண்டு வந்தது காரணம் என்ன சார்? நான் ஒரு ஆஸ் அ ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர்னா, ஸோ எனக்கு வந்து கான்டெக்சுவலாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம், சினிமாவை வந்து நம்ம நேசிக்கிறோம் ஆஸ் அ சொசைட்டி. அதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகிறது வந்து ஆஸ் அ ரைட்டராக எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங். ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுச்சு. நாங்கள் வந்து நான் பர்சனலாக நான் ஒரு வாத்தியார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் இவர் எடுத்து அவரே தேர்ந்தெடுத்தோன்னே வாவ், வாத்தியார் வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அட்மையராகவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஆகிட்டேன். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். என்னென்னா, நான் அவரோட பொலிட்டிக்கல், பர்சனல் இதெல்லாம் விட்டுருங்க. ஞானவேல் அவரோட அப்பா வந்து ஒரு வாட்டியை சொன்னார், நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கேன்னா அதுக்கு வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா வாத்தியார் தான் காரணம்னு சொன்னாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்ததுனால அவர் ஹெல்த்தியாக மாறியிருக்காரு. ஸோ பொறுப்பாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் டெடிகேஷன்.